வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஒவ்வொருவரின் தன்னம்பிக்கை கதைகளை கேட்டு நெகிழ்ச்சி அடைந்ததாக பேச்சு. தொடங்கி வைக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய கைதட்டலோட. எவ்ரிபடி டுகெதர். ₹1000 பெறும் அட்டையை இப்பொழுது இந்த மேடையில் தலை நிமிரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்த நடைபோட நிச்சயம் உரிமைத் தொகையும் உயரும். வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவில் முதலமைச்சர் பேச்சு. நிச்சயம் உரிமை தொகையும் உயரும், பெண்களுடைய உரிமையும் உயரும். மகளிர் உரிமை திட்டம் வெற்றியின் உச்சம் என்னவென்றால் அண்டை மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதுதான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. மக்கள் நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்துபவர்கள் கூட மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தில் நம் திட்டங்களை செயல்படுத்தி வருவதுதான் எனவும் பெருமிதம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட வெற்றியினுடைய உச்சம் என்ன தெரியுமா? அண்டை மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை தங்களுடைய மாநிலங்கள்ல செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்றேன், மக்கள் நல திட்டங்களை இலவசங்கள்னு கொச்சைப்படுத்துறவங்க கூட இந்த திட்டத்தை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த தொடங்கிட்டாங்க. வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் ஆசி பெற்ற ஈழப்பெண் சாரா. அப்பா என அச்சிடப்பட்ட கைக்குட்டையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வழங்கிய நிகழ்ச்சி. நீங்களே உங்க கையால கொடுத்திருக்க முதல்வருக்கு. தமிழர்களுக்கு என்னைக்குமே நன்றி உணர்வு என்னைக்கும் மேலோங்கி இருந்துகிட்டே இருக்கும். அதோட ஒரு சாட்சி காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயனடைந்த சிறுமி மேடையில் பாட்டு பாடி அசத்தல். பேசவே முடியாது என்ற சூழ்நிலை இருந்த நிலையில் தக்க சமயத்தில் அரசு கை கொடுத்ததாக நிகழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க பாட்டு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேனே. பாட்டு பாடுவீங்களா? நல்லா பாட்டு பாடுவீங்களாமே. 2 வரி பாடலாமா? பாடுங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? பாடுங்க. ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குயின் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, சின்ன முயலே மேல கொட்டு, சிங்க குட்டியே தாளம் தட்டு, எல்லாருக்கிட்டா. திராவிட சித்தாந்தம் தான் பெண்கள் முன்னேற்றத்திற்கான வேர். அரசு செய்து வரும் சாதனையை பார்க்கும் போது கருணாநிதி தற்போது இல்லையே என வருந்துவதாக சத்யராஜ் பேச்சு. தான் ஆரம்பிக்குது. அது 100 வருஷத்துக்கு முன்னாடி நீதி கட்சி காலத்திலிருந்து ஆரம்பிச்ச விஷயம் இப்படி தொடர்ந்து வந்திருக்குன்னா இன்னைக்கு நீங்க எல்லாம் இந்த அளவு இருக்கிறது காரணம் அதனுடைய வேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 வருட திராவிட சித்தாந்தத்தினுடைய வீச்சு தான். நீங்க எல்லாம் இது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு. தன்னம்பிக்கை தரும் பூமியாக விளங்குகிறது தமிழ்நாடு. சென்னையில் நடைபெற்ற வெல்லும் பெண்கள் விழாவில் நடிகை தேவயானி பேச்சு. ரொம்ப பாதுகாப்பான ஒரு பூமி, நம்ம எல்லா பெண்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கிற ஒரு பூமி இல்லையா? ஒரு பெண்ணா நம்ம பிறந்தாலும் ஜெயிச்சிட்டோம் இல்லையா? மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்க திட்டத்திற்கான வெல்லும் தமிழ் பெண்கள் விழா.
சிலம்பாட்டம், நாதஸ்வர இசை நிகழ்ச்சியை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். மகளிர் உரிமை தொகை என்ற உங்கள் உருட்டு இனி ஈடுபடாது. பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகத்தை மாற்றிவிட்டு வெல்லும் தமிழ் பெண்கள் என விழா எடுக்க மனசாட்சி உறுத்தவில்லையா என நயினார் நாகேந்திரன் சரமாரி கேள்வி. திராவிட மாடல் ஆட்சியின் மகுடத்தில் வைரம் போல மகளிர் உரிமை திட்டம் செயல்படுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் பெருமிதம். ஆத்திரத்தில் அதிமுகவினர் பழித்து கூறி வருவதாகவும் விமர்சனம். செப்டம்பர் 2023 இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு அடுத்த கட்டமாகவும் 3வது கட்டமாகவும் விடுபட்ட மகளிருக்கு இன்னைக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதுபோல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையில் மகுடத்தில் ஜொலிக்கிற ஒரு வைரமாக இந்த திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் திகழ்கிறது என்பதை நான் இங்கு காவிரி நீர் விவகாரத்தில் திமுக ஆட்சி ஏனோ தானோ என செயல்பட்டு வருவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. திமுக தலைமை தங்கள் சுயநலத்திற்காக கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு லாலி பாடுவதாக விமர்சனம். கர்நாடகாவின் மேகதாது அணை திட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மீண்டும் மனு தாக்கல். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை தமிழக அரசு தொடர்ந்து பாதுகாத்து வருவதாகவும் அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை. வரும் 15ஆம் தேதி தமிழகம் வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சட்டப்பேரவை தேர்தல், தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைப்பது குறித்து நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையிலான பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ தரத்திற்கு உயர்த்த திட்டம். உலக வங்கி உதவியுடன் 3 குளிர்சாதன பெட்டிகளை கொண்ட புதிய 25 பறக்கும் ரயில் வாங்க டெண்டர் கோருகிறது தமிழக அரசு. கார்த்திகை மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்த தினமான வரும் 15ஆம் தேதி சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு. பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து நடவடிக்கை. தமிழகத்தில் நாய்களுக்கு பொருத்தும் மைக்ரோசிப் கொள்முதலுக்கான டெண்டர் நடைமுறைகளுக்கு இடைக்கால தடை. தகுதி இழப்பு செய்யப்பட்ட நிறுவனம் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை செயல்படுத்த கூடுதல் பணியாளர்களை நியமிக்காதது ஏன்? டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. குற்றால மீனருவி, 5 அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள். அருவிகளில் நீர்வரத்து சீராக இருப்பதால் உற்சாக குளியல். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டம். அரசால் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் தூய்மை பணி மேற்கொண்ட போது தனிநபர் தடுத்ததால் ஆவேசம்.
திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானத்திற்கு 50க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கண்டனம். இம்பீச்மென்ட் நடைமுறையின் நோக்கம் பழிவாங்கும் கருவியாக ஒருபோதும் மாறக்கூடாது என்றும் கருத்து. திருப்பரங்குன்றம் மலை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய திமுக உறுப்பினர்களுக்கு குஷ்பு கேள்வி. தங்கள் வீட்டு பெண் கோயிலுக்கு போகாமலா இருக்கிறார்களா? கோயில்களில் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது ஏன் என கேள்வி. நீங்க உச்சமலையில தீபம் ஏற்ற கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருந்தும் நீங்க அது அனுமதிக்கல. இதுக்கப்புறம் ஜட்ஜ் சுவாமிநாதன் அவர்கள் உங்களுக்கு அனுமதிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இம்பீச்மெண்ட் அவருக்கு எதிராக நீங்க போட்டிருக்கீங்க. மறுபடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லா ஜட்ஜஸ் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கடிதம் எழுதியிருக்காங்க. ஆனா நீங்க உங்க குடும்பத்திலே இருக்கிற பெண்கள் கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வீட்டுல எல்லா பூஜையும் நடக்கும். திமுக தலைமையிலான தமிழக அரசு இந்துக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தி வருவதாக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் குற்றச்சாட்டு. அமைச்சர்கள் இந்து விரோத அறிக்கைகளை வெளியிட்டு வருவதாகவும் மக்களவையில் பேச்சு. Madurai bench of Madras High Court came down strongly on the Tamil Nadu government, accusing officials of deliberately ignoring its order on lighting the Kartigai Deepam lamp at the Madurai's Thiruparankundaram temple. Sir, there are lathis for the devotees. Hindus are... திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு நிறைவேற்ற மறுப்பதாக அனுராக் சிங் குறிப்பிட்டதற்கு எதிர்ப்பு. சபாநாயகர் இருக்கை முன் சென்று திமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை ஒத்திவைப்பு. Why the Hindus are stopped? Sir, Justice G.R. Swaminathan did not to light the lamp, sir. Sir, my issue is, if the... இரண்டாயிரத்தி 27 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். லடாக், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பனிப்பொழிவு பகுதிகளில் அடுத்த ஆண்டே கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். காப்பீட்டுத் துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கும் விவகாரம். தற்போதுள்ள 74%ஐ 100%ஆக உயர்த்தும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கோட் இந்தியா டூர் என்ற பெயரில் அர்ஜென்டினா கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி இந்தியா வருகை. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பாதுகாப்பு தீவிரப்படுத்திய போலீசார். கொல்கத்தா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விமான நிலையம் முன்பு குவிந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள். லியோனல் மெஸ்ஸி உருவம் பதிந்த டி ஷர்ட் அணிந்து உற்சாக முழக்கம். আমার ভালোবাসা দীপল दीपल दीपल पीछे जाओ, पीछे जाइए आप लोग। सुरेश கொல்கத்தாவில் லியோனல் மெஸ்ஸிக்கு 70 அடி உயர பிரம்மாண்ட சிலை. இந்தியா வந்துள்ள கால்பந்து ஜாம்பவான் தனது சிலையை இன்று திறந்து வைக்கிறார். மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜையையொட்டி சபரிமலையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். மருத்துவ உதவி மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பேரிடர் மீட்புப் படையினர்.
கேரளாவில் நடிகை காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கு. குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட 6 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி எர்ணாகுளம் நீதிமன்றம் உத்தரவு. கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் ரஷ்யாவில் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி. சீனாவுக்கு அடுத்து ரஷ்யாவிடம் இருந்து அதிக கச்சா எண்ணெய் வாங்கும் நாடாக மாறியது இந்தியா. இந்தியா, சீனா, ரஷ்யா, ஜப்பான் நாடுகளுடன் இணைந்து புதிதாக C5 அமைப்பை உருவாக்க அமெரிக்கா திட்டம். G7 அமைப்புக்கு மாறான இந்த திட்டத்தை வெள்ளை மாளிகை மறுத்தாலும் டிரம்பின் நடவடிக்கைகள் அதனை உறுதி செய்வதாக ஆய்வாளர்கள் தகவல்.